ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு வாயை தொட்டு. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் சொல்லுகிறது, பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு. கர்த்தர் ஏசாயாவின் வாயை தொட்டார். ஆம், அந்த வாய் கர்த்தருக்கு அவசியமானதாய் இருந்தது. அவர் பெரிய தீர்க்க தரிசனங்களை உரைக்கவும் எழும்பி பிரகாசிக்கவும் அவருடைய வாயை கர்த்தர் பலிபீடத்தின் அக்கினியினாலும் இரத்தத்தினாலும் தொட வேண்டியது அவசியமாய் இருந்தது. அந்த பலிபீடம் கல்வாரி சிலுவை அல்லவா? அந்த அக்கினியானது பரிசுத்த ஆவியின் அக்கினி அல்லவா? தேவப்பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு கர்த்தருக்கு தேவையானவர்களாக இருக்கிறீர்கள். அவர் உங்களை தமது இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் அபிஷேகிக்க விரும்புகிறார். கர்த்தர் ஏசாயாவை மாத்திரமல்ல, எரேமியாவையும் தொட்டார். அவர் எழுதுகிறார், கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேல் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். எரேமியா 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். உங்கள் வாயை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணுங்கள். வீண் வார்த்தைகளை அப்புறப்படுத்திவிட்டு, கர்த்தாவே, உம்முடைய அக்கினி என் உதட்டை தொடட்டும், நான் உமக்காக எழும்பி பிரகாசிக்க விரும்புகிறேன் என்று சொல்வீர்களாக. வேதத்தில் கர்த்தர் அநேகம் பேரை தொட்டதை நாம் காண்கிறோம். யாக்கோபின் தொடை சந்தை அவர் தொட்டார். தொடை என்பது மனுஷனுடைய சுயபலத்தை குறிக்கிறது. தன் பலத்தினால் மனம் போனபடி திரியும் மனிதன் கர்த்தரால் தொடப்படும் போது நேர்பாதைக்கு திரும்புகிறான். பேதுருவை பார்த்து கர்த்தர், நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று சொன்னார். யோவான் 21:18. பரிசுத்த ஆவியானவராகிய தேவனே நம்மை அறை கட்டி வழிநடத்தும்படி இன்று அவருடைய தொடுதலுக்கு நம்மை ஒப்புக்கொடுப்போமா? சவுலை பவுலாக மாற்ற கர்த்தர் அவன் கண்களை தொட வேண்டியதாயிற்று. சில நிமிட நேரங்கள் அவன் கண் தெரியாதவனாய் தவித்தான். கர்த்தர் மீண்டும் அந்த கண்களை திறந்தார். அந்த கண்கள் தீர்க்க தரிசனங்களை காணும் கண்களாய் மாறின. ஆவிக்குரிய சத்தியங்களை புகுத்தியிருக்கிற கண்களாய் மாறின. கிறிஸ்துவை தரிசிக்கும் மேன்மையான கண்களாய் அந்த கண்களை கர்த்தர் உயர்த்தினார். அன்று கர்த்தர் வியாதியஸ்தர்களை தொட்டார். அநேகருடைய மனதை தொட்டார். குஷ்டரோகிகளை கூசாமல் தொட்டார். நாயினூர் விதவையின் மகனை தொட்டு உயிரோடு எழுப்பினார். இன்று கர்த்தர் உங்களையும் தொட விரும்புகிறார். தேவப்பிள்ளைகளே, கிறிஸ்துவின் தொடுதல் அற்புதங்களை நிகழ்த்துகிறது. இன்று அவர் உங்களை தொடுவதற்கு இடம் கொடுப்பீர்களா? உங்களை முற்றிலும் மறுரூபமாக்க கிறிஸ்துவின் கையிலே ஒப்பு கொடுப்பீர்களா? இன்றைய நினைவிற்கு யோபு 19:21. என் சிநேகிதரே, எனக்கு இரங்குங்கள், எனக்கு இரங்குங்கள், தேவனுடைய கை என்னை தொட்டது. இன்றைய வேத வாசிப்பு காலை புலம்பல்
1 மற்றும் 2 அதிகாரங்கள். மாலை எபிரெயர் 10 அதிகாரம் 1 18 முடிய. அன்புக்குரிய அன்றனுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை தொடுவதற்கு இடம் கொடுங்கள். கர்த்தர்தாமே உங்களை தொட்டு உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.